2026 சட்டமன்ற தேர்தல் பாமக போட்டியிடும் தொகுதி பட்டியல் வெளியீடு. நண்பர்களே, நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 2026 சட்டமன்ற தேர்தலுக்குரிய தேர்தல் களம் என்பது தற்போதைய சூடுபிடிக்க ஆரம்பித்து விட்டது. திமுக கூட்டணி கட்சிகள் ஒரு புறத்திலே தொகுதி பங்கீடை முடித்திருக்கிறது. ஆனால் அதிமுக கூட்டணி கட்சிகள் தொகுதி பங்கீடையும் முடிச்சுவிட்டு அதே போல வேட்பாளர் பட்டியலையும் கூட எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருக்கிறார். இன்றைய தினம் பாஜகவும் வேட்பாளர் பட்டியலை வெளியிடக்கூடிய ஒரு சூழல் என்பது இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. சரி, இப்ப பாமக அதாவது பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் என்டிஏ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்திய தேசிய ஜனநாயக கூட்டணியிலே இருக்கிறார்கள். இவர்களுக்கு எத்தனை என்பது ஒதுக்கப்பட்டிருக்கிறது, அவர்கள் எந்தெந்த தொகுதியில் போட்டியிட விருப்பம் தெரிவித்திருக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது பாமகவிற்கு 18 தொகுதிகள் என்பது ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி அந்த 18 தொகுதிகளை பொறுத்த வரைக்கும் அதிமுகவின் சார்பாக 18 தொகுதிகளை ஒதுக்கி கொடுத்த எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பை கொடுத்திருந்தார். சரி, இந்த 18 தொகுதிகளில் உத்தேச வேட்பாளர்கள் அதாவது உத்தேச தொகுதி பட்டியல் என்பது அன்புமணியின் சார்பாக எடப்பாடி பழனிசாமியிடம் கொடுக்கப்பட்டிருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகி இருக்கிறது. அந்த 18 தொகுதிகள் எது எது அப்படின்னு பார்த்தோம்னா, பாபிரெட்டிப்பட்டி, பொன்னாகரம், கும்மிடிப்பூண்டி, தர்மபுரி, குன்னம், விழுப்புரம், அந்தியூர், ஆற்காடு, ஓமலூர், திருவள்ளூர், சங்ககிரி, பாலக்கோடு, விக்கிரவாண்டி, திருத்தணி, செய்யாறு, செஞ்சி, ஜெயங்கொண்டம், திண்டிவனம் அல்லது ஆரூர், மயிலம், அதே போல வானூர் அல்லது காட்டுமன்னார் கோயில், நெய்வேலி, விருத்தாச்சலம், மேட்டூர், சோழிங்கநல்லூர், புவனகிரி என 18 தொகுதிகளில் பாஜகவின் சார்பாக உத்தேச வேட்பாளர் உத்தேச தொகுதி பட்டியலாக தற்சமயம் வெளியிடப்பட்டிருக்கிறது. பாமக இதுவரை சட்டசபை தேர்தலில் போட்டியிட்ட தொகுதிகள் எது எது அப்படின்னு பார்த்தோம்னா, 1996 சட்டசபை தேர்தலில் பாமக திவாரி காங்கிரஸ் கூட்டணியில் 116 தொகுதிகள், 2001 சட்டசபை தேர்தலில் அதிமுக கூட்டணியில் 27 தொகுதிகள் போட்டியிட்டு இருக்கிறது. 2006 சட்டசபை தேர்தலில் திமுக கூட்டணியில் 31 தொகுதிகளில் போட்டியிட்டு இருக்காங்க. 2011 சட்டசபை தேர்தலில் அதிமுக கூட்டணியில் 30 தொகுதிகள் வரைக்கும் போட்டியிட்டு இருக்காங்க. 2016 சட்டசபை தேர்தலில் தனித்து போட்டி 232 தனித்து போட்டியிட்டு தோல்வி தந்திருக்காங்க. அதேபோல 2021 சட்டசபை தேர்தலில் என்டிஏ கூட்டணியில் 23 தொகுதிகளில் போட்டியிட்டு இருக்காங்க. 2026 சட்டசபை தேர்தலில் என்டிஏ கூட்டணியில் 18 தொகுதியில் நமது பாமக போட்டியிட விருப்பம் தெரிவித்து போட்டியிடக்கூடிய வேட்புமனுக்களும் அதாவது போட்டியிடக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் அளிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அதிமுக கூட்டணியில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் போட்டியிட தொகுதிகள் உத்தேச பட்டியல் வெளியாகி இருக்கிறது. சென்னை சைதாப்பேட்டை, சோழிங்கநல்லூர் அல்லது திருப்பத்தூர், பூவிருந்தவல்லி, நாங்குநேரி, ஒட்டபிராரம், அதே போல பெருங்குளம், மதுரை மத்தி, அதே போல தஞ்சாவூர், காரைக்குடி, திருச்சி மேற்கு, மன்னார்குடி ஆகிய தொகுதிகளில் நமது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு ஒதுக்கப்பட்டிருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகி இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் என்டிஏ கூட்டணி என்பது அதாவது வெற்றி கூட்டணியாகத்தான் பார்க்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஆனால் திமுகவுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்க போகிறது, திமுகவுடைய தொகுதி பட்டியல் வேட்பாளர் பட்டியல் தேர்வு என்பது எப்படி இருக்கிறதோ அதை பொறுத்துதான் மாறுவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி செய்திகள் தான் இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.